இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படி நம்ம நிஜம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 பேர் வந்து திரும்பவும் ஒரு பழைய கேங் திரும்பவும் ஃபார்ம் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ மணி, விஷ்ணு, அதுக்கப்புறம் சரவண விக்ரம், அதுக்கப்புறம் தினேஷ். ஸோ இவங்க 4 பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து விசித்ராவை வந்து பயங்கரமாக வந்து விமர்சனம் பண்ணுறதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சுகர் மேட்டரை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சுகர் மேட்டரில் வந்து இப்போ ரவீனாவும் வந்து அந்த கேங்கில் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம லைவில் வந்து பார்த்துருந்தோம். சுகர் வந்து அன்றைக்கி வந்து அவங்க காலையிலே பார்த்துருப்பாங்க மாயா கப்பில். ஸோ சுகர் இருந்திருக்கும். அந்த சுகரில் எறும்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை கீழே ஊற்றி கழுவி வச்சுருப்பாங்க. பட் இப்போ வரையுமே இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, அந்த சுகரை வந்து விசித்ரா தான் வந்து சாப்பிட்டு டஸ்ட்பினில் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்க. பட் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, நான் கழுவி ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரையுமே வந்து அவங்க சாப்பிட்ருப்பாங்களோ, அங்கே டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ வரையுமே வந்து ஒரு சந்தேகத்திலே அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் மணி ஆகட்டும், தினேஷ் ஆகட்டும் எல்லாரும். அதே மாதிரி தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு விசித்ரா மேலே இருக்கிற அந்த ஈகோவா இல்லை என்ன கோவம்னு தெரியல, அப்படி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். இத்தனை நாளாக வந்து விசித்ரா இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் வந்து அவங்களோட சகிப்புத்தன்மை கிடையாது. நாம் எல்லாமே அவங்கள வந்து சகிச்சிட்ருக்கோம். நாம் நினச்சிருந்தா அவங்கள வந்து 2 வாரத்தில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படிலாம் யாரையும் வந்து டார்ச்சர் பண்ணி அனுப்ப முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பிக் பாஸில். பட் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எதுக்காக அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாஸ்க் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க இவங்க. அந்த சகிப்புத்தன்மை வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட இருக்கிறனால தான் அவங்க எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வெளியே அனுப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் முடிவு பண்ணுறது தான். மேபி அவங்க வாக் அவுட் நம்ம டார்ச்சர் பண்ணி வாக் அவுட்டே பண்ண வச்சுருக்கலாமா அப்படின்னு மீன் பண்ணாரா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. அவர் வந்து அப்படி சொன்னது செம்ம ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வேறு எல்லோரும் வந்து அவார்டு வேறு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அப்படியே பயங்கர ஜோஷாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா யாராவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து உருன்னு உட்காந்துட்ருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து விசித்ரா மேலே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு வன்மமா இல்லை என்னன்னு தெரியல, அப்படி வந்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஏதாவது அவங்களால பண்ண முடியாத விஷயத்த ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே வந்து அங்கே ஓரமாக உட்காந்து அழுது சீன் போட்டு நம்மள ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. அவங்க இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா வந்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசித்ராக்கும் தினேஷ்க்கும் இந்த ஒரு கிளாஷ் வந்து ஈகோ கிளாஷா இல்லை என்ன விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இன்னும் வந்து விசித்ரா வீட்டில் இருந்தும் வரணும், அதே மாதிரி தினேஷ் வீட்டில் இருந்தும் வரணும். ஸோ அவங்க 2 பேரோட ஃபேமிலிஸ் ஏதாவது இம்பாக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.